அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன? நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அவர் இந்த வேளையில் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி ஏற்கனவே யோகஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட வாக்கியத்தின்படி மார்ச் 6ஆம் தேதி முதல் முழுமையாக யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் அமரப்போகிறார். எனவே இந்த வேளை என்பது 12 ராசியில் முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் பெறக்கூடிய முதன்மையான ராசியாக துலாம் ராசி பார்க்கப்படுகிறது. எனவே சனி பகவான் எழுதிய தலைவிதியாக யோக சனியாக நடைபெறக்கூடிய இந்த வேளையில் இது 100% நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் சனி பகவானினுடைய பயிற்சி காரணமாக அமைய போகிறது என்று பார்க்கும்போது உறுதியாகவே ராசிக்கு சுகாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் திகழ்கிறார். அவர் சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறார். அவர் இந்த வேளையில் அதீதமான பலம் பொருந்திய அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய 6இல் அமர்கிறாருங்க. பொதுவாகவே சனி பகவான் 3, 6 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய 6ஆம் இடத்திற்குள் நுழைந்திருப்பது அமோகமான நன்மையை பெற்றுத்தரும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. யோக சனியால் இனி பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நட்பலன்கள் இனிமையாக உங்களை தேடி வரப்போகிறது. இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் உண்டு. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் மிகப்பெரிய அளவில் கட்டுக்குள் வரும். எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. உங்களுடைய கருத்துக்களை அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் பணியில் இணையக்கூடிய முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைப்பதை விட பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்வது மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே வேளையில் நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான். அவர் இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு மாறியிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆனால் அதே சமயம் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு பலன் கொடுக்கக்கூடியவராகவும் பார்க்கப்படுகிறார். எனவே இந்த தருணத்தில் சற்று கவனத்துடன் விஷயங்களை செயல்பட்டால் அனைத்திலும் அதிர்ஷ்ட யோகம் நிறைவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம். ஒரு அடர்ந்த வனப்பகுதி, மிகப்பெரிய காட்டு பகுதி இருக்கிறது. அந்த காட்டு பகுதியில் ஏராளமான வன விலங்குகள் வாழ்ந்து வருகின்றன. அந்த பகுதிக்குள் ஒரு கழுதை ஒன்று வருகிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொருட்களை அந்த கழுதையானது மேய்ந்து கொண்டிருக்கிறது. அப்போது அந்த வழியாக ஒரு புலி ஒன்று செல்கிறது. புலியை பார்த்தவுடன் அந்த கழுதை புலியிடம் சென்று இந்த புல்லின் நிறம் ஊதா என்று அந்த புலியிடம் அந்த கழுதை சொல்கிறது. அதை கேட்டவுடன் புலியானது புல்லின் நிறம் ஊதா அல்ல, பச்சை என்று அந்த கழுதையிடம் சொல்ல அந்த கழுதை இல்லவே இல்லை, அந்த புல்லின் நிறம் ஊதாதான் என்று அந்த புலியிடம் வாதிட ஆரம்பிக்கிறது. அப்போதிலிருந்து புலிக்கும் கழுதைக்கும் சண்டை ஆரம்பிக்கிறது. சண்டை அதி தீவிரமாகி இரண்டிற்கும் மிக பெரிய அளவில் சண்டை வருகிறது. இந்த சண்டைக்கு உறுதியாக ஒரு தீர்வு காண வேண்டும் என்று அந்த வனப்பகுதியின் ராஜாவாக இருக்கக்கூடிய சிங்கத்திடம் செல்கின்றன. சிங்கத்திடம் சென்று இரண்டும் அது தரப்பு நியாயங்களை எடுத்துரைக்க இவை அனைத்தையும் பொறுமையாக அந்த சிங்க ராஜாவானது கேட்டுவிட்டு அதற்கு பிறகு தீர்ப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறது. அது என்ன தீர்ப்பு என்றால், கழுதையை பார்த்து, கழுதையே நீ சொன்னது மிக சரி, புல்லின் நிறம் ஊதாதான். சிங்கம் இப்படி சொல்வதை கேட்டு புலி வியப்பில் ஆள்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த புலி சொன்னது தவறு, அதனால் இந்த புலிக்கு 2 வாரம் சிறை தண்டனை விதிக்கிறேன் என்று சிங்கராஜா அறிவிக்க அதை கேட்டவுடன் கழுதை சந்தோஷத்தில் துள்ளி குதித்து மகிழ்ச்சியுடன் புல்லின் நிறம் ஊதா என்று அந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறது. அதற்கு பிறகு சிங்கத்திடம் புலியானது கேட்கிறது, புல்லின் நிறம் பச்சை என்று அனைவருக்குமே தெரியும், அப்படி இருக்க ஏன் இப்படி தீர்ப்பை மாற்றி வழங்கினீர்கள் என்று கேட்க அப்போது சிங்கம் சொல்கிறது, உனக்கு அந்த புல்லின் நிறம் பச்சை என்பதற்காக தீர்ப்பு வழங்கவில்லை. நீ எவ்வளவு பெரிய ஆற்றல் பெற்றவன், எவ்வளவு பெரிய வீரன், எப்பேற்பட்ட காரியங்களையும் அசாதாரணமாக செய்து முடிக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட நீ
யாரிடம் வாக்குவாதம் செய்திருக்கிறாய், அது ஒரு கழுதை, உன்னுடைய பலத்திற்கு அது ஒரு பொருட்டா? அந்த கழுதையிடம் போய் வாக்குவாதம் செய்தாய் பார், அதனால் தான் உனக்கு இந்த தண்டனை என்று சிங்கம் சொல்ல, அப்போதுதான் அந்த புலிக்கு புரிகிறது, நாம் யாரிடம் வாக்குவாதம் செய்கிறோம் என்பதை பொறுத்துதான் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்பதை உணர்ந்து கொள்கிறது. இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் துலாம் ராசிக்காரர்கள் பல நேரங்களில் பல பிரச்சனைகளையும் சிரமங்களையும் உருவாக்கி கொள்கிறோம். அதற்கு மிக முக்கிய காரணம் நாம் யாரிடம் வாக்குவாதத்தை மேற்கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் இருக்கிறது. நாம் வாக்குவாதங்களை மேற்கொள்ளும் போது யார் என்பதை உணர்ந்து கொண்டாலே போதும், அதில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நிச்சயமாக விலகும். ஆனால் அதை நாம் சரிவர புரிந்து கொள்ளாமல் தேவையற்ற வாக்குவாதங்களை மேற்கொள்வதால் பல பிரச்சனைகளும் சிரமங்களும் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படுகிறது. அதுதான் மிக முக்கிய காரணம் என்பதை புரிந்து கொண்டாலே பல நெருக்கடிகளை நிச்சயமாக தவிர்க்க முடியும். அதோடு மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்தில் அமர்கிறார். இந்த வேளையில் குருவும் 9 இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாது சனி பகவானின் பார்வை பல வகையில் நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. நீங்களே வியக்கத்தக்க வகையில் சனி பகவானினுடைய பார்வை பல இடங்களில் பதியக்கூடிய இந்த வேளையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதரர்கள் பலம் இந்த தருணத்தில் உறுதியாகவே அமைய போகிறது. சிறப்பான முடிவுகளை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. உங்களது கடின உழைப்பிற்கு நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். குறுகிய காலத்திலே பலன் கிடைக்கக்கூடிய பல திட்டங்களை இந்த தருணத்தில் செய்து முடித்து வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. தனித்து செயல்படக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு கூட்டு தொழிலை விட அபரிவிதமான வளர்ச்சியும் ஏற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்களை மிகவும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. நீண்ட நாள் ஆசை நிறைவேறப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிகவும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அனைத்து வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கைகூட போகிறது. அதோடு மட்டுமல்லாது வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் உண்டு. தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் தானாகவே நடைபெறக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல், தொழிலை அபிவிருத்தி பண்ணுதல் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் சிறப்பாக அமையும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உயரக்கூடிய அற்புதமான வேலையாகவும் தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரப்போகிறது. பெண்மணிகளுக்கு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் கிடைப்பதோடு பெண்மணிகள் நீதி தவறாத வகையில் சிறப்பாக செயல்படக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது. பெண்மணிகள் தங்களுக்கு தேவையான அனைத்து சூழலையும் தாங்களே சிறப்பாக திட்டமிட்டு வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை ராசியின் உச்ச அதிபதியான சனி ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். அபரிவிதமான ரெட்டிப்பு லாபமும் வளர்ச்சியும் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது சனிக்கிழமையில் யாரேனும் ஒருவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் மதியம் 2 மணிக்குள் அன்னதான உதவி செய்யுங்கள்.